வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 8 ட்ரையாக் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரையாக்னா பை டைரக்ஷனல் தைரிஸ்டர். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருந்தோம். எஸ்சிஆர் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ தைரிஸ்டருங்கிறது என்னென்னா ஒரு சாலிடு ஸ்டேட் சுவிட்ச், பவர் எலக்ட்ரானிக்ஸில் வைட்லி யூஸ்ட். ஸோ தைரிஸ்டரில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 மேஜர் கேட்டகரி இருக்குது. ஒன்று எஸ்சிஆர், அப்புறம் இன்னொன்று ட்ரையாக், அப்புறம் டயாக். அதில் நம்ம இந்த வீடியோவில் ட்ரையாக் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரையாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் தைரிஸ்டர். காமனாக தைரிஸ்டர்னு சொன்னால் எஸ்சிஆரை தான் சொல்லுவாங்க. ஸோ அது பேசிக் தைரிஸ்டர். அது டிசியில் ஒரு டிசி சப்ளையில் ஒர்க் பண்ணும், ஏசி சப்ளையில் ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணும். அது பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனாக பாசிட்டிவ் ஆல்டர்னேஷனில் மட்டும் ஒர்க் பண்ணும், நெகட்டிவ் ஆல்டர்னேஷனில் அது கண்டக்ட் பண்ணாது. ஸோ அது யூனி டைரக்ஷனல் தைரிஸ்டர். ஸோ அது ஏசியில் அப்படி பாதி மட்டும் ஒர்க் பண்ணுறதுனால அதனுடைய பவர் அவுட்புட்டும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரையாக் அப்படிங்கிறத டெவலப் பண்ணாங்க. இந்த ட்ரையாக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க தான் ட்ரையாக்குடைய சிம்பிள். ஒரு எஸ்சிஆரை கூடவே இன்னொரு எஸ்சிஆரை இன்வர்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தா, அதாவது ஒன்றுக்கு ஒன்று தலைகீழ மாற்றி கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரே காமன் கேட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் ட்ரையாக். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிஆரில் என்ன பார்த்தோம், மேலே ஆனோட், கீழே கேத்தோட், கேத்தோட் சைடில் கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த ட்ரையாக்கில் பார்த்திங்கன்னா கேட் ஆனோட் கேத்தோடு கிடையாது, கேட் உண்டு. ஆனோட் கேத்தோடுங்கிறது யூனி டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனாக இருந்தால் தான் ஆனோடு எது கேத்தோடுன்னு சொல்ல முடியும். இப்போ ஏசி சப்ளைலாம் யூஸ் பண்ணுறப்ப எது ஆனோடு கேத்தோடு கிடையாது, ரெண்டுமே மாறி மாறி சப்ளை ஓடும். அதனால் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா MT1 MT2 அப்படின்னு சொல்லுவாங்க. MT1க்கு பக்கத்தில் பெரும்பாலும் அந்த கேட் டெர்மினல் இருக்கும். இது இப்போது அதனுடைய டீட்டெயில்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதில் என்ன பார்த்தோம், ஒரு எஸ்சிஆரில் PN அப்படின்னு சொல்லி அவருடைய ஜங்ஷன்ஸ் பார்த்தோம். இதில் அதே மாதிரி இன்னொரு பேரலாக இன்னொரு செட்டு வச்சுருக்காங்க. அது NP அப்படின்னு சொல்லி, அது PN, இது NP. ஸோ அந்த ரெண்டுக்கும் கீழே உள்ள அந்த அந்த கீழே உள்ள ரெண்டுலேயும் கேட்டை கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டுக்கு பக்கமாக இருக்கிற டெர்மினல் MT1, கேட்டுக்கு அந்த வெளியில் அந்த பக்கமாக இருக்கிறது MT2 அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் உள்ள இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரையாக் 2 தைரிஸ்டர், அதாவது 2 எஸ்சிஆரை இன்வர்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறது. ஸோ இதான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரையாக்குடைய கண்ட்ரோல் டயக்ராம். ஒரு ட்ரையாக்கை வச்சு ஒரு 100 வாட்ஸ் லேம்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசி சப்ளை கொடுத்துருக்குறோம். அந்த ட்ரையாக்குடைய கேட்டுக்கு ஒரு 100 ஓம்லேருந்து 1K வரைக்கும் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது ஒரு ரேஞ்சில் அது என்னென்னு கால்குலேட் பண்ணி அந்த ட்ரையாக்குடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வழியாக அதை கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த ட்ரையாக் அந்த லேம்பை ஆன் பண்ணிடும். லேம்ப் அந்த ஆல்டர்னேட்டிங் சப்ளையுடைய 2 சைட்லேயுமே, அதாவது பாசிட்டிவ் ஆல்டர்னேஷன், நெகட்டிவ் ஆல்டர்னேஷன் ரெண்டுலேயுமே அந்த லேம்ப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு ட்ரையாக்கை பொறுத்த வரைக்கும் 4 விதமான ஒர்க்கிங் மோடு உண்டு. அதாவது முதல் ஒர்க்கிங் மோடு மோடு 1+, அப்புறம் 1-, அப்புறம் மோடு 3+, 3-. அந்த 1 அப்படின்னா என்னென்னு சொல்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது, அதாவது கரண்ட்டும் பாசிட்டிவ், வோல்டேஜும் பாசிட்டிவ். இந்த மாதிரி இருக்கிறப்ப அதனுடைய MT1 MT2க்கு கொடுத்துருக்கிற சப்ளை பாருங்கள். MT2க்கு பாசிட்டிவும் MT1க்கு நெகட்டிவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தால் அது அது ஒருக்கா ஆன் ஆகும்.
அதே கேட்டுக்கு நம்ம நெகட்டிவ் சப்ளை கொடுத்தா கூட ஆன் ஆகும். ஆனால் அந்த நெகட்டிவ் கரண்ட்டுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க விட்டு தான் அது வந்து கண்டக்ஷன் மோடுக்கு வரும். ஸோ மோடு 1+ வந்து பாசிட்டிவ் சப்ளை அதனுடைய ஃபார்வர்ட் பயாஸுக்கு ஒரு எஸ்சிஆருக்கு எப்படி கொடுத்தோமோ அது மாதிரி கொடுத்தாலே இந்த கண்டக்ஷன் மோடில் அந்த சோப் லைனில் இருக்கிற மாதிரி கண்டக்ஷன் மோடுக்கு அது வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மோடு 3, அதாவது மோடு 3+ மோடு 3-. இதில் இந்த மோடு 3+ பார்த்திங்கன்னா அந்த எஸ்சிஆருக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கோம். மோடு 3னாலே இந்த குவாட்ரண்ட் 3ல் நெகட்டிவ் வோல்டேஜ் அண்டு நெகட்டிவ் கரண்ட் தான். ஸோ இந்த இதில் பாருங்கள் அந்த என்னது MT1 MT2க்கு பாருங்கள், MT2க்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து முதல்ல ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதில் MT1க்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேட்டுக்கு ப்ளஸ் அந்த மோடு 3+ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கேட்டுக்கு கொடுக்குறது பாசிட்டிவ் வோல்டேஜாக இருந்தால் அது 3+, அந்த கேட்டுக்கு கொடுக்குறது நெகட்டிவ் வோல்டேஜாக இருந்தால் அது 3-, அதாவது குவாட்ரண்ட் 3ல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடில் நெகட்டிவ் ஃபேஸ் வரும்போது கண்டக்ஷன் ஆகுது. அப்போ இந்த கண்டக்ஷனுக்கும் அந்த கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறப்ப வழக்கமான ஃபார்வர்ட் பயாஸில் ஆயிரும். ஒருவேளை கேட்டுக்கு நெகட்டிவ் கொடுத்தாலும் அந்த கேட்டுடைய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அதிகமாக போகிறப்ப தான் அது வந்து பயாஸ் ஆகி ஓட ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக எந்த 2 மோடில் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு ட்ரையாக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோடு 1+ மோடு 3+, அதாவது கேட்டுக்கு உள்ள வோல்டேஜ் பாசிட்டிவில் கொடுக்குற மாதிரி உள்ள ஆப்ரேட்டிங் மோடில் தான் ஒரு ட்ரையாக்கை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ வந்து ஒரு ஃபேஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஒரு எஸ்சிஆரில் ஃபேஸ் கண்ட்ரோல் பார்த்தோம். ஒரு ஆல்டர்னேட்டிங் பவர் நம்ம கொடுக்குறப்ப அது ஒரு சுவிட்ச் வழியாக அதனுடைய கேட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் வழியாக ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டயோடு எடுத்து கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து எப்போல்லாம் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜிங் வந்து இந்த டயோடுடைய ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ் ஈக்குவலாக வருதோ அப்போ வந்து இந்த எஸ்சிஆர் வந்து கண்டக்ஷன் மோடுக்கு வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணதன் மூலமாக இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள், தேவையான அளவுக்கு ஃபேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் எஸ்சிஆர் என்ன பண்ணும்னா ஒன்லி பாசிட்டிவ் சைடில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும், நெகட்டிவ் சைடில் கண்டக்ஷன் இருக்காது. அதை தவிர்ப்பதற்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரையாக்கில் அப்படி ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணலாம், அதே மாதிரி சர்க்கியூட் தான். இதில் வந்து பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மோட்ரு கொடுத்துருக்குறோம். அடுத்தாப்பில் இந்த இடத்துல ஒரு டயோடு இருந்த இடத்துல ஒரு டயாக் கொடுத்துருக்கோம். டயாக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் டயோடுங்கிறது யூனி டைரக்ஷன், அதாவது ஒன் வே மட்டும்தான். ஆனால் இந்த டயாக் வந்து பை டைரக்ஷன், ஆனால் அந்த பை டைரக்ஷன்லேயும் ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ் அதாவது 0.7 அப்படின்னா அந்த 0.7க்கு மேலே வோல்டேஜ் வரும்போது மட்டும்தான் கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு இதே மாதிரி ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர் அதனுடைய ஜங்ஷன்லேருந்து எடுத்து டயாக் வழியாக கேட்டுக்கு கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு ஏசி சப்ளை கொடுத்தால் இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த வேரியபிள் ரெசிஸ்டருடைய வேல்யூக்கு தகுந்தாப்பில் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஏறுற டைமிங் கூடி குறையும். அதற்கு தகுந்தாற்போல் இந்த ட்ரையாக் வந்து கண்டக்ஷன் மோடுக்கு வரும். இதன் மூலமாகவும் ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதன் மூலமாக இந்த மோட்டருடைய ஸ்பீடை கூட்டி குறைச்சிக்கலாம். பட் பொதுவாக ஏசி மோட்டரில் ஃபேன் போன்ற ரொம்ப லோ ரன்னிங் டார்க் தேவைப்படுகிற இடங்களில் மட்டும்தான் ஸ்பீட் கண்ட்ரோல் வோல்டேஜை குறைப்பதன் மூலமாக பண்ண முடியும். நார்மலான மோட்டர்ஸில் ஒரு ஹெவி லோடு எடுக்கிற மோட்டர்லலாம் நம்ம வோல்டேஜை கொடுத்து அதை வோல்டேஜை குறைச்சா அது கரண்ட் ரொம்ப அதிகமாகி அந்த மோட்டர் ஓவர்லோட் ஆகிவிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரையாக்கை பயன்படுத்துகிறப்ப லோ ரன்னிங் டார்க் உள்ள இடங்களில் இந்த மாதிரி ட்ரையாக்கை பயன்படுத்தி கொள்ளலாம். ஹெவி மோட்டர்ஸுக்கு பயன்படுத்துகிறப்ப அது வந்து நம்ம வோல்டேஜை குறைப்பதன் மூலமாக ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணி வோல்டேஜை குறைப்பதன் மூலமாக முழுமையான பலன் கிடைக்காது. அதுக்கு தான் இப்போ வந்து இன்வெர்ட்டர் அப்படிங்கிற வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ இதுவரையிலும் இந்த வீடியோவில் ஒரு ட்ரையாக்னால் என்ன, அதுக்கும் எஸ்சிஆருக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ், ஒரு ட்ரையாக் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.